ரவுடி ஜான் கொலை செய்யப்பட்ட வழக்கில் நேற்று 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 5 பேர் இன்று பிடிபட்டனர். சேலம் ரவுடி ஜான் கொலை வழக்கில் 2 பேர் ஈரோடு நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார்கள். அண்மை செய்தி. இது பற்றிய விரிவான விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், முழு விவரங்கள். சேலத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி ஜான் நேற்று படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஏற்கனவே நேற்று 4 பேர் கைது செய்யப்பட்டார்கள். 5 பேர் இன்று காலை பிடிபட்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் மேலும் 2 பேர் இந்த வழக்கினுடைய முக்கிய குற்றவாளியாக கருதப்படக்கூடிய ஜீவகன் உள்ளிட்ட 2 பேர் தற்பொழுது ஈரோடு நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார்கள். நேற்று தனது மனைவி சரண்யாவுடன் சேலத்திலிருந்து திருப்பூர் செல்வதற்காக சென்றபோது நசியனூர் என்ற இடத்தில் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் ஜான் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து போலீசார் நடத்திய 3 பேர் சரவணன், பூபாலன் ஆகிய 3 பேர் காலில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து பிடிபட்டனர். மேலும் கார்த்திகேயனும் நேற்று போலீசாரின் பிடியில் சிக்கினார். அவர்கள் 4 பேருமே தற்பொழுது கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதே போன்று காவல் ஆய்வாளர் ரவி மற்றும் காவலர் யோகராஜ் ஆகியோரும் படுகாயமடைந்து சிகிச்சையில் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த வழக்கில் மேலும் 5 பேர் இன்று காலை போலீசாரின் பிடியில் சிக்கினார்கள். பார்த்திபன், அழகரசன், சேதுவாசன், பெரியசாமி, சிவகுமார் என 5 பேர் காலையில் சிக்கி அவர்களிடமும் ஒரு தனியாக ஒரு விசாரணை என்பது நடந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த வழக்கினுடைய முக்கிய குற்றவாளியான ஜீவகன் உள்ளிட்ட 2 பேரை போலீசார் தேடி வந்தனர். தற்பொழுதுதான் அந்த இருவரும் ஜீவகன் மற்றும் சலீம் ஆகிய 2 பேரும் ஈரோடு ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நீதிபதி முன்பாக இருவருமே தற்பொழுது சரணடைந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவர்களை ரிமாண்ட் செய்வதற்கான அந்த நடவடிக்கை என்பது சட்ட ரீதியான நடவடிக்கை என்பது நடத்தப்பட இருக்கிறது. ஆக இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இதுவரை மொத்தமாக 11 பேர் பிடிபட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே செல்லத்துறை, நெப்போலியன் ஆகிய 2 ரவுடிகள் அங்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பழிவாங்கும் நடவடிக்கையாகத்தான் ஜான் வெட்டி கொலை செய்யப்பட்டது இந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக செல்லத்துறை 2020ஆம் ஆண்டு அங்கு வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அதன் தொடர்ச்சியாகத்தான் அவருடைய ஆதரவாளர்கள் திட்டமிட்டு ஜானை வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள். செல்லத்துறையை காரில் வைத்து எப்படி கொலை செய்தார்களோ அதே பாணியில் இந்த ஜான் கொலையும் நிகழ்ந்திருக்கிறது. இந்த பழிக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக இந்த சம்பவம் நடந்த அடுத்த ஓரிரு மணி நேரத்திலேயே நேற்று 4 பேர் பிடிபட்டார்கள். அடுத்த 24 மணி நேரத்திற்குள்ளாக எஞ்சி இருக்கக்கூடிய குற்றவாளிகள் அனைவருமே இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது பிடிபட்டிருக்கிறார்கள். தற்பொழுது போலீசாரின் பிடியில் இருக்கக்கூடிய 5 பேர் மற்றும் நீதிமன்றத்தில் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய 4 பேர் ஆகியோரிடமும் தொடர்ந்து விசாரணை என்பதும் நடத்தப்பட்டு வருகிறது. விசாரணைக்கு முடிந்த பிறகு அவர்கள் அனைவருமே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.